ஜெயங்கொண்டம் அருகே மனைவிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திய கணவன், ஒட்டுமொத்த ஊரே திரண்டு அஞ்சலி செலுத்திய சம்பவம். நாம தமிழ்நாட்டுல நடிகைகளுக்கு தான் கோவில் கட்டி பார்த்திருப்போம். கட்டிய மனைவிய கொடுமைப்படுத்தியும் குடிப்பழக்கத்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட உணவளிக்காத இந்த காலத்துல இறந்த மனைவிக்கு சிலை அமைச்சு கோவில் கட்டி தினமும் வணங்கி வருவது இங்க ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. ஆமாங்க, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்து தேவமங்கலம் காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் கோபாலகிருஷ்ணனும் அவருடைய மனைவி கற்பகவல்லியும். இவங்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனாலும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு திடுக்கிடும் ஒரு இடி விழுந்திருக்கு. ஆமாங்க, கற்பகவல்லிக்கு கிட்னி செயலிழந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆசை மனைவியை காப்பாற்றுவதற்காக கோபாலகிருஷ்ணன் பல்வேறு இடங்களுக்கு சென்று அலைந்தும் மருத்துவம் பார்த்தாரு. பல லட்சம் செலவு செய்தும் டாக்டர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல கைய வச்சுட்டாங்க. இதுல ரொம்ப மனமுடைஞ்ச சோர்ந்து போன கோபாலகிருஷ்ணன் போராடுறதை மட்டும் விடவே இல்லை. தனக்காக கணவன் படும் இந்த பாட்டை பார்த்த கற்பகவல்லி ஒரு கட்டத்தில், இனிமேல் எனக்கு மருத்துவமே நீங்க பார்க்க வேணாம், விட்டுடுங்க, நான் போய் சேர்ந்துறேன் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் போய் சேர்ந்தா என்ன மறந்து விடுவீர்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுருக்காங்க. இருக்கிற கஷ்டத்துல மனைவி இப்படி கேட்டுட்டாங்களேன்னு கோபாலகிருஷ்ணனுக்கு தாங்க முடியாத அழுக. அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன், எப்பேற்பட்டாவது உன்னை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் வாக்கு கொடுத்திருக்காருங்க. அப்படியே நான் உன்னைய காப்பாற்ற முடியலைனாலும் நீ என் குலசாமி, உன்னை நான் மறக்க மாட்டேன், கோவில் கட்டி தினந்தோறும் உனக்கு பூஜை செய்து நான் வழிபடுவேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணியிருக்காருங்க. இயற்கையோட விதி யாரை தான் விட்டு வச்சுச்சு? ஆமாங்க, கற்பகவல்லி கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் 20 உடல் நலக்குறைவால் இறந்து போறாங்க. இறந்து போன மனைவிய தன்னோட சொந்த நிலத்திலேயே அடக்கம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவரோட மனைவி உயிரோட இருக்கும்போது செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றுற மாதிரி 3 சென்ட் இடத்துல 15 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு கோவிலை கட்டுறாரு. அங்க கற்பகவல்லிய அம்மனாக பாவித்து உருவச்சிலையும் அடித்து கும்பாபிஷேகத்திற்காக தயார் செய்யும் நிலையில் தற்போது மனைவி இறந்து ஓராண்டு ஆகுது. தனது 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழாவை முன்னிட்டு மனைவிக்காக கோயில் கட்டி உன்னை சாமியாக கும்பிடுவேன் என்ற மனைவியிடம் செய்த சத்தியத்தையும் நிறைவேற்றி காத்திருக்காரு கோபாலகிருஷ்ணன். மனைவிக்கு சிலை அமைச்சு இங்க சாமியா கும்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே அங்க வந்து வியப்போட பார்த்து சென்றிருக்காங்க. மனைவி இறந்து கொஞ்ச நாள்லயே மாற்று துணை தேடும் இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு கோவில் கட்டின அந்த விஷயம் ஊர் மக்களால் ரொம்பவுமே போற்றப்பட்டிருக்கு. இதே போல சுவாரஸ்யமான தகவல்களையும் உடனுக்குடனே செய்திகளை தெரிந்து கொள்ளவும் தினைத்தி செய்தியை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்.